நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஏற்கனவே போதமிழ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் அதாவது உங்களுக்கு வந்த கொஸ்டின் சீரிஸ் மாறி இருக்கும். பட் நீங்கள் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்து பாஸ் பண்ணி கேட்டு கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இந்த பி கொஸ்டின் சீரிஸ்க்கான ஆன்சர் கீ. ஸோ நீங்கள் வேறு இருந்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ணி நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் இன்கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேன் பி மேட் யூஸிங் த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் டேஷ். இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அடுத்து மூணாவது பார்த்தோம்னா சிஸ்டர் இன் லா, இதோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சிஸ்டர்ஸ் இன் லா. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 64, மோஸ்ட் ஸ்டடீஸ், ஆப்ஷன் பி. 65 பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேண்டஸ், மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ அ வாட்ச். இது SVIODO, பட் SPOC கூட வருது. பட் மோஸ்ட் ஆஃப் த IODO வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. SPOC கூட நம்ம போட்டிருந்தோம்னாக்க நம்ம கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு வினாக்கள் தான். இங்கிலீஷில் ஒரு 2-3 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்து 66, சூஸ் எ சூட்டபிள் கன்ஜெக்ஷன் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, பிகாஸ். அது அடுத்து 67, இது பார்த்தீங்கன்னா 3 4 1 2 அப்படிங்கிற மாதிரி வருது. பட் நமக்கு 3 4 4 3 2 1 கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து 67 பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. அதுக்கு AABB. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. 69 கரெக்டான வேர்டு ஆப்ஷன் டி. அது ஆப்ஷன் டி, போனோ டெலிபோட்டோ. ஓகேங்களா? ஸோ அது அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸு, தேர்ஸு, தட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்கப்பட்ட வடிவம். ஸோ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன், ஆப்ஷன் சி. அடுத்து 71 பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கீப் ஆன் அப்படின்னா கீப் ஆன்னா டு கண்டினியூ டூயிங் சம்திங். கீப் ஆன். கால் பேக் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா இது ஆப்ஷன் டி. கால் பேக் அப்படிங்கிறது டு ரிட்டர்ன் எ ஃபோன் கால். அடுத்து லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது டேக் கேர் ஆஃப். அப்போ கெட் ரெட் ஆஃப் அப்படிங்கிறது எலிமினேட். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 72 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அது ஹார்டிகல்ச்சர். ஓகேங்களா? ஸோ பிளான்ட்டு, வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு பேர் என்னென்னா ஹார்டிகல்ச்சர். ஓகேங்களா? 72 அக்ரிகல்ச்சர்னு போட்டக்கூடாது. சரிங்களா? ஹார்டிகல்ச்சர். 73 பார்த்தீங்கன்னா சம்மர், ஸ்ப்ரிங், வின்டர், ஆட்டம். இது ஏ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈஸி தான். பட்டு இப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆனதுனால அதை விட்டுட்டேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? 74 பார்த்தீங்கன்னா he drank coffee twice a day. இதுக்கான சரியான வினா அப்படின்னா how often he did drink coffee. ஆப்ஷன் பி. 75 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. would you. ஆப்ஷன் டி. 76 இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பங்க்சுவேஷன் கேட்டிருக்காங்க. we invited ராம், ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் எது வராதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரீலோடு, ரீசெட்டு, எவால்வேட் இதெல்லாம் வரும். இந்த ஒபே. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி அதுதான் வராது. 78 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுவும் சில கன்ஃபியூஷனில் இருக்குது. அடுத்து 79 பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் கால்டு சூஸ் த ஆன்சர் த ஆப்ஷன் கிவன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாக்ஸ், அதாவது இந்த இளமை பெயர் வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விக்சன். ஃபாக்ஸுக்கு விக்சன். அடுத்து பார்த்தீங்கன்னா 80 ராகுல் டேஷ் வில் சின்ஸ் த 25th ஓவர் அப்படின்னா வில் ஹாவ் பி பீட்டிங்.
பேட்டிங். சரியா? வில் ஹேவ் பீன் பேட்டிங். ஏன்னா இங்கே வில் வந்திருக்கு, சின்ஸ் வந்திருக்குது. அதனால் வந்து கண்டினியூஸ் டென்ஸ் தான். அதனால் வில் ஹேவ் பீன் பேட்டிங் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? சின்ஸ்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது வில் ஹேவ் பீன் பேட்டிங் அதுதான் வந்து கரெக்டு. அதே மாதிரி தான் அடுத்த கொஷினும் கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்டடிடு. ஓகேங்களா? ஷி ஹேட் ஸ்டடிடு சின்ஸ் த மார்னிங். காலையிலேருந்து படித்தாங்க அப்படின்னும் போது ஹேட் ஸ்டடிடு. இந்த இடத்துல வில்லு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி இருந்த கொஷனில் வந்து வில்லு இருக்குது. அதனால் வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? வில் ஹேவ் பீன் பேட்டிங் வந்துடும். இந்த இடத்துல வில்லு இல்லை. ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். அடுத்து வந்து பேசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மை, அவர், யுவர்ஸ், யுவர், ஹிஸ். ஆப்ஷன் ஏ. 83 டைலாக் இஸ் மோஸ்ட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஓகேங்களா? அடுத்து ஸ்பீச் இஸ் மோஸ்ட்லி ரிட்டன் லாங்குவேஜ். அடுத்து 84 ஆப்ஷன் பி. 85 ஸ்பெக்டகல்ஸ்க்கு வந்து ஸ்பெக்ஸ். ஆப்ஷன் சி. அடுத்து வந்து 82 ஐடென்டிஃபை த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ். 87 வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட். ஓகேங்களா? கோஆர்டினேட். 88 அலிட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிப்பீட்டேஷன் ஆஃப் த செட்டன் வேர்ட் ஆர் எ ஃப்ரேஸ் இஸ் பிகினிங் ஆஃப் சக்சஸிவ் லைன் வந்து பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன். பிகினிங்கில் வரதுக்கூடிய வந்து அலிட்ரேஷன். இமேஜரி வராது, எபித்தட் வராது கண்டிப்பாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அனப்பரா இது வந்து அலிட்ரேஷன் தான் வரும். ஓகேங்களா? பிகினிங் ஆஃப் த அப்படின்னு வந்ததுனால அது வந்து அலிட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இந்த 8th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹேவ் டு டூ. இது வந்து பார்த்திங்கன்னா வாரன் பஃபட் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ரஸ்கின் பாண்டு, மார்க் ட்வைன் இதெல்லாம் வராது. மார்க் ட்வைன் கூட அந்த இடத்துல வருது பட்டுங்களா? ஓகேங்களா? ஸோ பிசி கண்டிப்பாக வராது. ஸோ வாரன் பஃபட் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து வந்து 90 இது வந்து சென்டென்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் சி. இது ஏதாவது கரெக்ஷன் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே தமிழ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷு மற்ற பாடங்கள் வந்து அடுத்தடுத்து நிச்சயமாக வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட் எக்ஸாம் எழுத நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அடுத்து டெட்டு பேப்பர் 2 எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் இது வந்து நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் 30க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் மற்ற சப்ஜெக்ட் வீடியோக்கள் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.